Hi all, welcome back to my channel. So it's been a long time நான் இந்த மாதிரி ஒரு செட்டன் chat பண்ணி வீடியோ பண்ணி I think so 2 months ஆயிடுச்சு. So why I'm not in YouTube, why I'm not active in Instagram அப்படின்றது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. If you don't like this video, please do skip it out. So because இது வந்து some persons who have been asking me why I'm not active in Insta and YouTube. So அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இதுவா சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ டோட்டலா இருக்க போகுது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு பிஃபோராவே நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஐ டூ ஹேவ் சம் ஸ்டடீஸ் விச் ஐம் டூயிங் இன் MBA. ஸோ அதோட எக்ஸாம்ஸ் எல்லாமே எனக்கு ஜூன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பிகாஸ் இந்த செம் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் கண்டினியூஸ் ஆஃப் 2 செம் அந்த மாதிரி. ஸோ ஐ டூ ஹேவ் லாட் ஆஃப் பேப்பர்ஸ் அரௌண்ட் 14 பேப்பர்ஸ். ஸோ அதுவும் கண்டினியூஸாக இருந்ததுனால ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டேக் இட் மோர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி தான் விஷயம் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி சொல்றது அப்படின்னா, ஸோ இது ஜூன்ல ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது முன்னாடியே மேலயே எனக்கு தெரிஞ்சதுனால, ஸோ நான் ஆல்ரெடி எடுத்திருந்த வீடியோ எல்லாமே நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். என்னோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே விட்டு ஒன் டே அந்த மாதிரி தான் எப்பயுமே போஸ்ட் ஆயிட்டே இருக்கும். லாங் வீடியோஸ் இன் யூடியூப். டியூஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சண்டே இந்த மாதிரி தான் என்னோட வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி நான் ஜூன் ஃபுல்லாவே நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஜூன்ல மட்டும் தான் வொர்க் இருந்துச்சு. ஸோ நான் ஜூன்ல ஃபுல்லா ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐம் சோ ஃப்ரீ தான். நான் வீடியோஸ் எடுத்திருக்கலாம், போஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஜூன் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தேன். பட் டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் கொஞ்சம் வீட்ல நெறைய ஒர்க்ஸ் இருந்தது. பர்சனலாவும் சரி அண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் எல்லாமே இருந்ததுனால, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டூ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா ஒரு டைம் கிடைக்கவே இல்ல. எனக்கு வந்துட்டு உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. பட் யூ டோன்ட் பிலீவ் மீ. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் கன்டென்ட்ஸ் இவ்ளோ தூரத்துக்கு வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பட் எனக்கு எடுக்க தான் வந்துட்டு டைம் இல்ல. டைம் இல்லன்றத விட நெறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த டைம் வந்து சம்மர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஹெக்டிக்கா இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் வந்து பால்கனில ஷூட் பண்றதுனால எனக்கு வெளிச்சமும் வேணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் வந்து ஸ்வெட்னஸ் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தது. என்னால வீடியோல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லன்னா ஈஸியா எனக்கு டயர்ட் ஆயிடும். அதனால தான். ஸோ அந்த வெளிச்சம், அந்த சம்மர் எல்லாமே இருந்ததுனால, அ எனக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பரா உட்காந்து ஷூட் பண்ண முடியல. பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்னால யூடியூப் லாங் வீடியோஸ்க்குலாம் என்னால டெஃபினட்டா வந்துட்டு வாய்ஸ் ஓவர் குடுக்குறதுக்கு இம்பாசிபிள். எனக்கு மத்தவங்களுக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வாய்ஸ் ஓவர் குடுக்குறது அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்து எடுக்க டைம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் வந்துட்டு இருந்ததுனால, இங்க பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த டெம்பிள்ஸ்ல நான் எடுக்கலாம்னு பிளான் பண்றப்ப சாங்ஸ் ஓட ஆரம்பிச்சுரும். ஈவன் சண்டே கூட யூ ஒன்ட் பிலீவ் மீ சண்டேஸ் கூட வந்துட்டு நான் லாஸ்ட் வீக்கே பிளான் பண்ணியிருந்தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டேல கூட வந்துட்டு எங்க சாங்ஸ் வந்து அரவுண்ட் 1:00 வரைக்கும் ஓடின்னு தான் இருக்கு. 1:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் ஆயிரும். என்னால வீடியோ எடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கன்டினியூஸா போயிட்டே இருந்தது. பட் ஈவன் தோ இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐம் சோ சிக் அப்படி தான் சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. டியூ டூ ரொம்ப ஐஸ் வாட்டர்ஸ் குடிச்சு, எனக்கு இந்த இயர் பேக் ஃபுல்லாவே வந்து ரொம்ப எனக்கு என்னோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு சைட் கொஞ்சம் இதுவா இருக்கும். இன்னொரு சைட் ரொம்ப பெருசா இருக்க மாரி இருக்கும். ஓகே. ஓவரால் ஃபேஸே அப்படிதான் இருக்கும். பட் ஈவன் தோ எனக்கு இங்க கொஞ்சம் ரொம்ப வந்து பெயினா இருந்துச்சு. ஒரு 1 வீக்கா அதுல இருந்தேன். பட் இன்னுமே வந்து எனக்கு சரியாகல. கொஞ்சம் பேச பெயின் இருக்க தான் செய்யுது. பட் ஈவன் தோ நான் டேப்லெட் எடுத்துட்டு எனக்கு வந்து என்னன்னா, ஒரு விஷயம் பண்றோம்னா, அது ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப 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 யோசிச்சுட்டே இருக்கிற விஷயம். ஈவன் தோ நான் இங்க வந்து உட்கார்ந்து பேசுறேன்னா, ஒரு சேர்ல தான் பேசுவேன். அந்த சேரும் உடைஞ்சிருச்சு. ஸோ நான் கீழ செட்டில் ஆயிட்டு பேசணும்னு பார்த்தா, எனக்கு அந்த அளவுக்கு அதேதான் அந்த வெளிச்சம் வந்து இல்ல. ஸோ அதனால நான் வந்துட்டு இப்ப நின்னுட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 6 to 8 வீடியோஸ் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு கன்டினியூஸா போட ஆரம்பிச்சிரலாம் அப்டின்ட்டு. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் கிடைக்கும்போது அகைன் எடுத்தோம்னா, நம்ம அத ஷெட்யூல் பண்ணி போட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. இதான் நான் வந்துட்டு Instagramல பேக் டூ ஆக்டிவ் அப்டின்ற மாரி தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 147 ஃபாலோவர்ஸோ என்னமோ சப்ஸ்கிரைபர்ஸோ என்னமோ தான் YouTubeல இருக்கீங்க. பட் ஈவன் தோ எனக்கு வந்துட்டு நான் இங்க வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன். அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு 5 to 6 பீப்பிள்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 to 6 தானேன்ட்டு இல்ல. எனக்கு அந்த 5 to 6மே ரொம்ப 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 அப்ரிஷியேட்டா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு மெசேஜ். ஈவன் தோ நானே அந்த மாதிரி நெறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பிங் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெவர் தான். அப்படியே தான் சொல்ல முடியும். பண்ணதே இல்ல. பட் எனக்கு இந்த மாரி கியூட்டான மெசேஜஸ் வரும்போது, ஐ வாஸ் ஓகே. அந்த 1 ஆர் 2 பீப்பிள்ஸ்க்காவது நான் வை ஐம் நாட் இன் ஆக்டிவ் Instagram, YouTube சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஓகே என்னோட வீடியோஸும் சில பேர் பார்க்குறீங்க. ஸோ ஆஸ் ஐ ஸ்டார்டட் ரீசென்ட்லி அப்படின்றதுனால தான் என்னோட ஜர்னி வந்து ஃபார் Instagram வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல 1 இயர் ஆகப்போது. ஸோ ஐ ஸ்டார்டட் லாஸ்ட் இயர் அக்டோபர் தீபாவளி 2025. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸ் 1 மந்த்
ஓகே 2 மந்த்ஸ்ல வந்துட்டு 1 இயர் ஆகப்போது. ஸோ அதுலயுமே நான் வந்துட்டு ரொம்ப ஓகே. நம்ம என்ன பண்ணணும்னு நெனச்சோமோ, வி ஜஸ்ட் கோ ஆன் இட். சில அ ப்ரமோஷன்ஸ் கம்மிங் ஸ்டார்டட் ஃபார் மீ. ஸோ அதுவுமே நான் ஜென்யூனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி ஒரு ப்ரமோஷன்ஸ் அப்ரூவ் பண்ணி எடுத்து பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நத்திங் மச் அபவுட் இட். ஸோ இதுதான் என்னோட ரீசன் வை ஐம் நாட் இன் அப்படின்றது. ஸோ இத ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ விசை வந்து நான் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யூடியூப்ல பொறுத்தவரைக்கும் ஷெட்யூல்டு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ரீசென்ட்டா தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் இன்னும் இன்ஸ்டாகிராம்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு ஐ டோன்ட் ஹேவ் அ பிளான் ஆர் கான்டென்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுவுமே நான் கொஞ்சம் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது ஃபுல்லாவே நான் வந்து யூடியூப்க்குன்ட்டு ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கான்டென்ட் தான். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இப்ப அப்கமிங் வந்துட்டே இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில பர்ட்டிகுலர் வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா லைனா வந்துட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே கன்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் ரிலேட்டட் டூ மேக்கப், ஸ்கின் கேர் ஆர் டெய்லி ஹால் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டூ லெட் மீ நோ ஆன் இட். ஸோ நான் அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல இதே மாதிரி பார்க்கலாம். பாய்.